மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கழகத்தின் நிரந்தர செயலாளர் அனைவருக்கும் இந்த செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்தார். விழாவிற்கு வருகின்றது விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிறோம். எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் கூடிய அன்பாளன் பெரிய பெருமாள் அவர்களே, என்னோட வருகை புரிந்திருக்கும் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் ஆதிமுத்து அவர்களே, அன்புதன் அவர்களே, தேவதி அவர்களே, சாவத்தி அவர்களே, நயனாரின் ரமேஷ் அவர்களே மற்றும் ஒன்றிய பொறுப்பில் சொன்னேன். அப்புறம் நேற்று மறுபடியும் ஆட்சியினுடைய அவலங்களையும் இந்த ஆட்சிக்கும் நம்முடைய ஆட்சியினுடைய வித்தியாசத்தை தெளிவாக சொன்னாங்க. அதே அடிப்படையில் நான் இன்னொரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். இங்க இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் எடப்பாடி ஆட்சியும் இப்ப நடந்திருக்கிற திமுக ஆட்சியும் எப்படி இருக்குது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு உதாரணத்துக்கு எங்க அக்கா ஆசைப்பட்டாங்கன்னா இங்க வந்து ஒரே ஒரு கருத்தை சொல்லலாம். என்ன கருத்தை சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்துல மின்கட்டணம் எவ்வளவு இருந்தது, இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு இங்க இருக்கிற என் சகோதரிகள் ஒரு சகோதரி வந்து சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். எந்த சகோதரி தைரியமா சொல்ல முடியும். கூட்டத்துக்கு வந்தோம், உட்கார்ந்தோம், பக்கத்து வீட்டு நிறைய பேசணும், சிரிச்சோம், போனது இருக்கக்கூடாது. அப்ப இன்னைக்கு நாட்டின் நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவன் 1000 ரூபாய் கொடுத்தான், 500 ரூபாய் கொடுத்தான், 300 ரூபாய் கொடுத்தான்னு ஓட்டு போட்டோம்னா நம்ம இப்படியே 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு அழைச்சிக்கிட்டு தான் இருக்கலாம். இப்ப எனக்கு நான் சொன்ன போது ஒரே ஒரு அக்கா மட்டும் தலைய ஆட்டினாங்க. அந்த அக்கா வந்து இப்ப மின்கட்ட வித்தியாசத்தை கரெக்டா சொல்லுவாங்க. எந்த அக்கா தலையாட்டு தெரியுமா உங்களுக்கு? எந்த அக்கா தலையாட்டு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லட்டுமா? அக்கா நீ வாங்க. மின்கட்டணம் உயர்ந்ததுக்கு நான் சும்மா தான் சொன்னேன். அந்த அக்கா கரெக்டா போயிட்டாங்க. மாசத்துக்கு 200 ரூபாய் கட்டிட்டு இருந்தேன், இப்போ 200 ரூபாய் கட்டேன். அது எவ்வளவு வித்தியாசம் வருது? 500 ரூபாய் வருது. ஒரு வீட்டுக்கு அந்த அக்காவுடைய குடும்பத்துக்கு 500 ரூபாய் வெறும் மின்கட்டணத்துல மட்டும் வருது. இது யார் சொன்னா? நான் சொல்லல, அவங்க சொன்னாங்க. கரெக்டுதான், அதை பிடிச்சி சொல்லுவாங்க. அப்போ மின்கட்டணம் மட்டும் 500 ரூபாய் ஏறி இருந்தா அரிசி பருப்பு நிறைய கேட்கலாம். கேட்டா நீங்க எல்லாரும் சொல்றீங்க, எனக்கு தெரியும். ஆனா அது தேவையில்லை. எல்லா விலைவாசியும் உயர்ந்து இருக்கா இல்லையா? நீங்க சீக்கிரம் சொன்னீங்கன்னா நான் சீக்கிரம் போன முடிச்சுட்டு போயிட்டு இருப்பேன், இல்லை உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். எல்லா விலைவாசியும் ஏறி இருக்கா தேவையா? என்னது? அதெல்லாம் சரி. 1000 ரூபாய் வாங்குறீங்கல்ல, 1000 ரூபாய் கொடுக்கலாமா இல்லையா? கொடுக்கலாம்ல? அக்கா காமிச்சான். அக்கா நீங்களா? அக்கா உங்க தம்பி அண்ணன் வாங்குறாங்க. அப்ப யாருக்கு ஓட்டு போடணும்? 1000 ரூபாய் கொடுத்து தான் ஓட்டு போடணும். கரெக்டு தானே? இருக்கா? நான் சொல்றேன். எப்ப கொடுத்தாங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அப்படிதானே? எப்ப தரேன்னு சொன்னாரு. நான் முதலமைச்சர் ஆன உடனே 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாரா? யார் சொன்னது? சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம், விடியல் தருவோம் சொன்ன முதலமைச்சர்